மரியா மரியா சொல்லுங்க. சரி, நான் எங்க அண்ணன் புசியானந்தனே மரியா மரியா சொல்லுங்க. சரி, எங்க அண்ணன் நிர்மல்குமாரா விளக்குவாரானே, அவர் விளக்கிடுவாரு. இது எதுக்கான ஆர்ப்பாட்டம், எதுக்கான போராட்டம்? தயவுசெய்து இதுக்கே ஒரு போராட்டமா இருக்குண்ணே. இதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு போராட்டமா இருக்கு. போராட்டமா இருக்கு சத்தியமா. அவங்களுக்கு அதுதான், எஸ்ஐஆர் ஆதரிப்பதா எஸ்ஐஆரை எதிர்ப்பதா? எங்களை ஏன் அந்த இதில் சேர்க்கலன்னு கேட்குறீங்க. நீங்கள் இன்னும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, அப்புறம் எப்படி தேர்தல் ஆணையம் உங்களை கூப்பிடும்? ரெண்டாவது, நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறதை யார் தடுத்தா? நீங்கள் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே பூத் ஏஜென்ட்டுகள் வைத்திருக்கிற ஒரே கட்சி அப்படின்னு நிர்மல்குமார் பேசுகிறாரு. இறங்கி வேலை செய்யுங்க, யார் தடுக்க போகிறா? ஒரு அம்மா கொடி பிடிச்சிட்டு போங்க, அம்மா இருக்கே துண்டு இருக்குல்லண்ணே, சாப்பாடு இல்லைப்பா நைட் தான் செய்யணும், அதுக்கு வரலம்மா, இந்த மாதிரி வந்துச்சு ஃபில் பண்ணிட்டீங்களாம்மா, பண்ணலப்பா, அது என்னன்னு தெரில, அம்மா கொடுங்கம்மா, நான் பண்ணி தரேம்மா, பண்ணி கொடுங்க. இல்லைன்னா ஆன்லைனில் பண்ணி கொடுங்க. நீங்கள் தான் டிஜிட்டல் உலகத்தில் கிங்காச்சு. லேப்டாப் எடுத்துகிட்டு போங்க, இல்லை டேப் எடுத்துகிட்டு போங்க, அப்படி இப்படி பண்ணி கொடுத்து அமுச்சு விட்ருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தம்பி வந்துச்சுப்பா, நல்லா பண்ணிச்சுப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. உங்களுக்கும் பயிற்சி ஆகுமா ஆகாதா? சரி ரைட்டு, ஆர்ப்பாட்டம் எதுக்கு நாளைக்கு? அதுதான் நானே உங்கள்கிட்ட கேட்குறேன்னே. இவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த கடிதத்தில் நாங்கள் எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், சில தகவல்கள் நாங்கள் இது குறித்த நேரத்தில், அதே தான் திமுக ரிப்ளிகா தான், இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். என்ன நீங்கள் கண்டுபிடிச்சி அவன் தான் வளர்றாங்க. அதுக்கு எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்? அதுக்கு எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்? டிவிக்கே பத்திரிக்கையாளர் வேணா சொன்னால் அவன் முன்னாடி போய் ஆடிக்கினே டிவிக்கே நாளைக்கு பார்க்கத்தானே போகிறோம். அவர் இந்த தான் பேசுவாங்க. பீகாரிலே 65 லட்சம் வாக்குகள் போனது, இங்கே போனது, குடியுரிமை, இதே தான் பேசுவாங்க. குடியுரிமை எங்கேயா போச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் நாளைக்கு தரமான கூத்துக்கள்லாம் இருக்குது, பார்க்கலாம். என்னன்னா கொஞ்சம் கட்சியை செயல்பட வச்சுட்டு இது பண்ணுவாங்க. இவர்கள் எஸ்ஐஆர் ஆதரவா எதிர்ப்பா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். இப்போ ஒருவேளை பீகார் எலெக்ஷனை வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க 65 லட்சம் வாக்குகள் போயிடுச்சு, அதனால தான் என்டிஏ கூட்டணி வின் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அவங்க ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக தானே பேசுகிறது அர்த்தமாகும். ஆமாம். அப்போ இங்கே திமுகவோட விஷயங்களுக்கு தானே, திமுகவுடைய ரிப்ளிகா தானே அவங்க. சரி, அந்த எஸ்ஐஆரை வச்சு தான் காலி பண்ணார் தேஜஸ்வி. அண்ணன் போனார், முடிச்சு விட்டு வந்துட்டாப்புல. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாரு. நீ உங்ககிட்ட வரப்போகிறாரா அவங்ககிட்ட வரப்போகிறான் தான் மேட்ரு. உங்கள் சித்தப்பா வேற அங்கே தோற்று போய், சித்தப்பா தானே பெருசாக நம்பியிருந்தாங்க. ஆமாம், சித்தப்பா என்ன சொன்னார்? சித்தப்பா தோல்வியை சொல்லுவாங்களா? சித்தப்பா தோல்வியே திறக்க மாட்டாங்க. நாளைக்கு அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நாளைக்கு இது பீகார் எலெக்ஷன்லாம் பேசுகிறாங்களா பாருங்கள், அதெல்லாம் பேச மாட்டாங்க. இன்றைக்கி அறிக்கையே வரலையேங்க. ஒரு தேஜஸ்விக்கு வாழ்த்து, இது நிதிஷ்குமார் வாழ்த்து போடணும்ல, கட்சி தலைவர் தான். நீங்கள் எங்கே போட்டீங்க? இப்போ நீங்கள் சொன்னோன்னா 6 மணிக்கு வருமா சொன்னார்ல விஜய், பீகாரில் ஏகப்பட்ட ஓட்டுகள் இருக்கிறது, விஜய் வந்தால்னு சொன்னார்ல பிரசாந்த் கிஷோர். எல்லோரும் தமிழில் டப் பண்ணி பார்க்குறாங்க, பீகாரி மொழியில் டப் பண்ணி பார்க்குறாங்கன்னு. வினோதமாக ஆடுறாருப்பா, நல்லா இருக்குதுப்பா.